வணக்கம் நண்பர்களே. காட்டில் பல விலங்குகள் இருக்கின்றன. ஒவ்வொன்றுக்கும் தனி சக்தி, தனித்தன்மை. ஆனா மௌனமா வந்து தாக்கும் ஒரு வேட்டையன் இருக்கான். அவன் பெயர் சிறுத்தை. சிறுத்தை ஒரு அதிவேகமும் அதிவிசாரமும் சேர்ந்த விலங்கு. அதன் உடல் முழுக்க இருக்கும் கருப்பு புள்ளிகள் அதுக்கு ஒரு தனி அழகையும் மறைவையும் தருது. காட்டில் அது நகரும்போது அதை பார்க்கவே முடியாது. அது காற்றைப் போல அமைதியாக நடக்கும். நண்பர்களே, சிறுத்தை ஒரு மிகச்சிறந்த வேட்டையன். அது ஓடுற வேகம் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை இருக்கும். ஆனா அது வேகத்துக்கு மட்டும் நம்பிக்கை வைக்காது. அதன் மிகப்பெரிய ஆயுதம் என்னன்னா அமைதி. அது இரவில் வேட்டை போகும். இருட்டில் கூட அதன் கண்கள் தெளிவாக பார்க்கும். சிறுத்தை ஒரு தனித்துவமான விலங்கு. அது குழுவாக இல்லாமல் தனியாகவே வாழும். ஒவ்வொரு சிறுத்தைக்கும் தன் பகுதி இருக்கும். அந்த பகுதியை அது மிகவும் பாதுகாக்கும். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சிறுத்தை மரத்தில் ஏறுவதில் மாஸ்டர். அது வேட்டையாடிய இரையை கூட மரத்துக்கு மேலே தூக்கி போட்டு சாப்பிடும். ஏன் தெரியுமா? மற்ற விலங்குகள் அதை திருடக்கூடாது என்பதற்காக. சிறுத்தை ஒரு மிகுந்த புத்திசாலி விலங்கு. அது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளும். காடு மட்டுமில்ல, மலை, காடு, சில நேரங்களில் மனிதர்கள் இருக்கும் இடங்களிலும் கூட வாடும். நண்பர்களே, சிறுத்தையின் வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம் சொல்லுது. அது என்னன்னா, அமைதிதான் பெரிய சக்தி. அது அதிக சத்தம் போடாது. ஆனா அதன் செயல் ரொம்ப பெரியது. நாம் வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னா சிறுத்தையை மாதிரி இருக்கணும். அதிகமாக பேச வேண்டாம், அதிகமாக செயல்படணும். நம்ம லட்சியம் எதுவோ அதை அமைதியாக அடையணும். சிறுத்தை ஒருபோதும்